சரோஜா, குழந்தை என்னாச்சு? ஏக்கா, எனக்கு முதுகுலாம் வலிக்குதுக்கா. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெருக்கி எடுக்கல, வலி தாங்க முடியல பார்த்துக்கிடுங்க. சரோஜா நல்லா குனிஞ்சு எடுத்து பெருக்குனால அதனால தான் வலிக்கும் பார்த்துக்க. கொஞ்ச நேரம் படுத்துட்டீங்கன்னா சரியாயிரும் சரோஜா. குழந்தை உனக்கு என்ன? ஏக்கா, ஒற்றை அடிச்சு பெருக்கி விட்டு கழுவுனது எனக்கு முதுகுலாம் வலிக்குதுக்கா. வயசானவை மாதிரி 2 பேரும் இப்படி விழுந்து கிடைக்கல இருக்கு. உங்களை விட வயசு எனக்கு அதிகம், நானே நட்டமா நிற்கேன். இந்த மாதிரிலாம் நல்லா வேலை செஞ்சாதான் முதுகெலும்புலாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். தோட்ட வேலை செஞ்சுட்டு தான் இருக்கியே, உங்களுக்கே முதுகு வலிக்கிங்கல. ஏக்கா, பெரிய வீடு இல்லக்கா, இவ்வளோ இடத்த பெருக்கி எடுக்கல எவ்வளோ கஷ்டம்க்கா. ஏக்கா, தினாம செஞ்சுட்டு இருக்கும்போது தெரியலக்கா. ரொம்ப நாள் கழிச்சு வீடு சுத்தம் பண்ணோடனே ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்த்துருங்க. என்ன குழந்தை இப்படி சொல்லியா? நானும் உங்க கூட தானே வேலை செஞ்சேன், நான் என்ன உளுந்தா கிடக்கேன்? இந்த அம்மா கல் உருண்ட மாதிரி இருக்குது, நம்மளுக்கு அப்படி இருக்க முடியுமா? அவ அம்மா சின்ன வயசுல இருந்து மருத்துவ குணத்தோட சமைச்சு கொடுத்துருக்கோம். கையில மிளகாத்தூள் அரைக்கதும் உரல்ல இடிக்கதும் இப்படி சாப்பிட்டாச்சுன்னா உருண்டை மாதிரி தான் இருக்க முடியும். கையும் வலிக்காது, காலம் வலிக்காது, முதுகு வலிக்காது. நல்ல ரப்பர் பந்து மாதிரி துள்ளி துள்ளி வேலை செஞ்சுட்டு கிடக்கு. குழந்தைனால சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டு வேலை செய்யும் பார்த்துக்க. ஒரு வாரத்துல ஒரு நாள் கரெக்டா வீடு கழுவிடுவேன். ஒற்றெல்லாம் அடிப்பேன், எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுட்டு கிடப்பேன். எங்க அம்மா தோட்டத்துக்கு போறது சமைக்க தான் செய்வா. தோட்டத்துக்கு போனாலும் அதுக்கப்புறம் நைட்டு தான் வருவா. நான் அந்த வீட்டை பெருக்கியது, வளவு பெருக்கியது, மாடு சாணி அள்ளியது எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடப்பேன் பார்த்துக்க. ஒரு நாள் கை வலி கால் வலி காய்ச்சல் நான் படுத்ததே கிடையாது. ஆஸ்பத்திரி பக்கமே எங்க அம்மா எங்களை கூட்டிட்டு போனது இல்லைன்னா பாத்துக்கையா. ஏக்கா, அப்படியேக்கா அவ்வளோ வேலை செய்வீங்களோ? ஆமா குழந்தை, இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சும்மா இருக்கும்போது தோட்டத்துக்கும் சாயங்காலம் போவோம் பார்த்துக்க. தோட்டத்தில் நிறைய வேலை இருந்துன்னா காலையிலேயே தோட்டத்துக்கு போயிடுவேன். என்ன வேலை செஞ்ச கை கால் தெரியுமா? என் கை கால் இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க வளவை பத்தியா, அந்த இடத்த பத்தியா எவ்வளவு இடம் இருக்கு பாரு. அவ்வளோ மரம் இருக்கும் எங்க வளவுக்குள்ள. ஆமா குழந்தை, நடுவுல தான் அவ்வளோ மரம் இருக்காது, சைடு ஃபுல்லா மரமா தான் இருக்கும். அவ்வளோ மரத்துல இருந்து இலை பூரா கொட்டதான் செய்யும். காலையில தூங்கி முடிச்சா எனக்கு அதை பெருக்கி அள்ளியதே ஒரு பெரிய வேலையா தான் இருக்கும். அவ்வளோ இலையும் பெருக்கி அள்ளிக்கொண்டு தட்டிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். இப்போ கூட பின்னால ஒரு வீடு கட்டிட்டோம், மாட்டுக்கோட்டா இருக்கு, மரங்களும் கொஞ்சம் நிறைய வெட்டிட்டோம் பார்த்துக்க. இப்போ கூட கொஞ்சம் வேலை கம்மி தான் குழந்தை. அப்பெல்லாம் ஒத்தையில கிடந்து அவ்வளோ வேலை செஞ்சிருக்கேன்னு பார்த்துக்கையா. அப்போ இந்த குசுப்பு எந்தாலும் ஒழிஞ்சு போவா. என்னமோ இந்த அம்மா தான் அப்படியே இந்த வீட்டையே தலைமையில தூக்கி வச்சுன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கு. ஒரே பில்டப்பா தான் இருக்கு, பில்டப்பு. இன்னைக்கு நாங்கள் கால் வலிக்கணும்னு இவ்வளோ பில்டப் விட்டுக்கிட்டு கிடக்கு போல்க. குசுப்பு என்ன செய்வான்னு சொல்லவே இல்லையே, அதுவே சொல்லுதானி பாப்பா, இல்லைன்னா கேட்டுறானும். ஏக்கா, அப்படியேக்கா? ஆமா குழந்தை, நம்மளையே கேட்டுருவோம், இல்லைன்னா மனசே தாங்காது. எக்கா, என்ன சரோஜா? எக்கா, அது வந்து நீங்க சின்ன பிள்ளையில ரொம்ப வேலை பார்த்துருக்கீல்ல, அப்பெல்லாம் குசுப்பு அக்காவுக்கு என்ன வயசு இருக்கும்? அவன் என்னை விட 2-3 வயசு தான் சின்னவா பார்த்துக்க. ஏக்கா, அவ வேலை செய்யாம சும்மா தான் இருந்து சாப்பிடுவாங்களோ? இல்ல சரோஜா, அவ்வளவு வேலை செய்வா. ஏக்கா, அப்படின்னா குசுப்பு அக்கா என்ன வேலை செய்வாவே? அது வந்து சரோஜா, எங்க வீட்டுல முந்தி தண்ணி கிடையாது பத்தியா. முன்னால யார் வீட்லயுமே வீட்டுக்குள்ள தண்ணி கிடையாது. இப்பதான் போர் போட்டிருக்கு, தண்ணி எல்லாம் இருக்கு. முந்தி எங்க ஊருக்கு மேக்க ஒரு தண்ணி கிணறு இருக்கும் பார்த்துக்க. அங்க போய் தண்ணி இறைச்சி எடுத்துட்டு வருவா. எங்க வீட்டுக்கு எவ்வளவு தண்ணி செலவாகும்னு பாத்துக்க. மாட்டுக்கு ஊத்தணும், மரத்துக்கு ஊத்தணும், மனுஷன் குளிக்கணும், எல்லாத்துக்கும் தண்ணி அவ தான் சுமந்து எடுத்துட்டு வருவா. துணி துவைக்க தான் எங்க தோட்டத்துல போய் துவைப்போம், குளிச்சுட்டு வருவோம். தோட்டத்துல போய் குளிக்காத அன்னைக்கு வீட்டுல குளிக்க குளிப்பாவெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து அவ தான் தண்ணி எடுப்பா. ரெட்டை குடம் போட்டு தண்ணி எடுப்பா பார்த்துக்க. எக்க, ரெட்டை குடம்னா சைக்கிளே போட்டு எடுப்பாவே? இல்ல சரோஜா, சைக்கிள்லாம் இல்ல பார்த்துக்க. தலையில ஒரு குடம், இடுப்புல ஒரு குடம் வச்சு எடுத்துட்டு வருவா. அந்த மாதிரி தண்ணி எடுத்துதான் அப்பெல்லாம் புழங்கணும். அதனால தண்ணி எடுக்க வேலை அவளுக்கு சரியா போயிடும். வேற அதை எடுத்து முடிச்சிட்டு பாத்திரத்தை எல்லாம் போட்டு விளக்குவா. ஏக்கா, அதுக்கப்புறம் நீங்க என்னக்கா பண்ணுவீங்க? அதான் சொன்னதே சரோஜா, நான் எல்லா இடமும் தூத்து பறிக்க அள்ளுவேன் பார்த்துக்க. வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கு பிறகு எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு காலையிலே துவையில இருப்போம், அம்மியில தானே அரைப்பேன். அரைச்சி முடிச்சிட்டு எல்லாருக்கும் கஞ்சி கொடுப்பேன் பார்த்துக்க. அதுக்கு பிறகு மதியம் சமைக்கிறதுக்கு எங்க அம்மா வந்துருவா. தோட்டத்துல போய் வேலை பார்க்கணும்னா நான் வேலைக்கு போயிடுவேன். இப்படி அப்படியுமா என் நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். தோட்டத்துக்கு போனாலும் ஏகப்பட்ட வேலை இருக்க தான் செய்யும். எவ்வளவு வேலை இருந்தாலும் சலிக்காம சந்தோஷமா செஞ்சோம் அப்பெல்லாம். இப்ப சின்னதா ஒரு வேலை ஒரு பிள்ளைகிட்ட சொன்னாலே ரொம்ப சலிச்சுக்கிடுதுவல. உடனே உடம்பு வலிக்கு கால் வலிக்குன்னு உங்களை மாதிரியே சொல்லுதுவல்ல. இனி உள்ள பிள்ளைலாம் அந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிடாது சரோஜா. ஆமாக்கா, நீங்க சொல்லி சரிதான். ஏமோ பூ மாதிரியே பத்தியா வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டீங்க. அந்த தோட்டத்துக்கு வந்தா என்ன ஆளோட ஆளை கும்மால அடிச்சுட்டு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வரேன். இல்லைன்னா வீட்டுல அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்துட்டு ஒரே கதையா தான் இருக்கு. இதுல செல்போன் என்ன வாங்கி கொடுக்காதான் ஒரு குறை. அதையும் வாங்கி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கியா, ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் பேச மாட்டாவே. அதனால தான் அதை வாங்கி கொடுத்துடக்கூடாதுன்னு வச்சிருக்கேன். ஏக்கா, நீங்க எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியது இல்லை, படிச்சு முடிச்ச உடனே எல்லா பிள்ளைகளும் வாங்கிடும். அது என்னமோ உண்மைதான் சரோஜா, அது கூட தானே இப்பெல்லாம் பேச்சுவார்த்தையா இருக்கு எல்லாருக்கும். ரோசாப்பக்கா, நீங்க காபி எல்லாம் போட மாட்டீங்களா காலையில? காப்பி எல்லாம் போடுவோமே. இப்ப காப்பி பொடி மாதிரியே முந்தி காப்பி போட்டு குடிக்க தான் செய்வோம். தோட்டத்துக்கு போனா பையனி குடிப்போம், வீட்டுல இருந்தா காப்பி தான் குடிப்போம். ஏக்கா, அப்படியாக்கா? உங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கு, அதனால வேலையும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. என்ன அதான் சொல்லியன குழந்தை, வேலை செய்து சந்தோஷமா தான் செய்வோம். அப்பெல்லாம் வேலை செய்ய வேண்டியிருக்கேன்னு சலிச்சுக்கிட்டு அழுதுகிட்டுலாம் செய்யறதே கிடையாது. 1 மணி நேரம் கூட வேலை செய்யாம இருக்கணும்னு நினைப்பே வராது. அப்ப கூட ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு தான் தோண செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். மதியெல்லாம் படுத்து ஒரு நாள் தூங்குனது இல்லை குழந்தை. எங்க அம்மா பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேல வேலை செய்வா. காலையிலே எங்க அப்பா கூட தோட்டத்துக்கு போயிடுவா. அங்க போய் அவ்வளவு வேலை செஞ்சுட்டு வந்து மதியம் சமையல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே வந்துருவா தோட்டத்துக்கு. எவ்வளோ வேலை செஞ்சிருக்கா தெரியுமா அந்த காலத்துல இருந்து. அவ்வளோ உழைச்சதுனால தான் எல்லா சொத்தையும் என்ன எங்க அம்மா வச்சுக்கிட்டு இருக்கா.
அதனால தான் சொல்லியும் குழந்தை, எப்பவுமே நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் பார்த்துக்க. வேலை செய்யாம ஒரே இடத்துல இருந்தாலும் வச்சுக்கியா நம்மளுக்கே போர் அடிச்சு போயிடும். வீணான சிந்தனை எல்லாம் வந்து நம்மளை கஷ்டப்பட்டும் பார்த்துக்க. அதனால எப்பவுமே நம்ம வேலையை சுறுசுறுப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்க. எக்க சரிக்கா, என்ன நாங்களும் அதே மாதிரி வேலை செய்வோம்க்கா. சரி சரோஜா. சரி, என்ன நீங்க 2 பேரும் இருக்க பாத்திரத்துல கொஞ்சம் விளக்கிருங்க. எக்க நீங்களே எங்க கூட சேர்ந்து விளக்குவீங்களோ? நான் அந்த மாட்டு தொழுவத்துல கொஞ்சம் ஒட்டரிச்சு அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுறேன். அன்னைக்கு அவுத்துட்டு வந்தானுல மாட்டை அப்படியே தான் கிடக்குது. இது புல்லுங்களுமா அந்த ஆளை கிடக்கு. நான் போய் அதை தூத்து பெருக்கி அள்ளியே நீங்க இந்த வேலையை பாருங்க. சரிக்கா. சரி, இந்த ரோசாப்பு பொம்பளை கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. இப்போதான் முதுகுவலின்னு சொல்லி படுத்து கிடந்தேன். அதுக்குள்ள பழைய காலத்து கதையெல்லாம் சொல்லிட்டு எனக்கு வேலை சொல்லிட்டு போயிட்டு. பாத்திரம் வளர்க்கணுமா? பாத்திரம் விளக்கி வச்சுட்ட மாட்டோம், புதுசா இருக்குமாக்கோ. இந்த வீட்டில் வந்து இருக்க மாட்டாவலாம். ஒற்றை அடிச்சு புதுசா பாத்திரத்தையும் விளக்கி வச்சிடணுமா? இதெல்லாம் என்ன பழக்கங்கள்? கிளவி வந்து விளக்க வேண்டியதானே? இல்லைன்னா என்னையாவது நீ இந்த வீட்டில் இரு சரோஜான்னு சொன்ன பரவாயில்ல. அதுக்கு என்னதான் அம்மட்ட கேட்கணுமா? இந்த வீட்டுக்கு வரணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பேசாம தோட்டத்து வீடு கூரை வீடு தானே, அதை பிச்சு எரிஞ்சிட்டா என்ன அப்படின்னு இந்த வீட்டில் வந்து இருன்னு சொல்லுவாங்கல்ல. இல்லைன்னா ரோசாப்பு வீட்லயே நிரந்தரமா இருந்துக்கலாம். ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். கூரை பிச்சு எறியது அப்புறமா யோசிப்போம். வா பாத்திரம் வளர்க்க போலாம். நீ எதுக்கு அப்படி சொல்லியா? நீ அப்படிதானே யோசிச்சுட்டு இருந்தா? இல்லையே, நான் ஏன் அப்படி யோசிக்க போறேன்? இங்க ஓடுதானே இருக்கு, கூரை எங்க இருக்கு? போப்ப மாட்டேன். நீ அப்படிதான் நினைச்சிருப்பா, அதான் சொல்லியே. வாய மூடு நெட்டச்சி. இதை கேட்கவே என்னை பத்தி என்ன நினைப்பவ? எனக்கே நீ இப்படி சொன்னோன்னு பக்குன்னு இருக்கா இல்லையா? எழுந்து போய் அந்த பாத்திரத்தை வளர்க்க வந்த அக்கா சொல்லிட்டு போறவில்ல. என்னைய மட்டும் தான் சொன்னாவளோ? உன்னையும் தானே சொன்னாவே. உன்னை மட்டும் சரோஜா தொட்டில படுத்து தூங்கு, குழந்தை போய் பாத்திரம் வளர்க்குன்னு சொன்னாவளோ. எழுந்து வா போய் விளக்குவா 2 பேரும். டோப்ப மாட்டேன். என்னை மட்டும் வேலையா வீட்டே இருக்கா. எப்ப பாரு பாத்திரம் விளக்கு, துணியை துவைன்னு வீட்டு வேலையை தான் பார்க்க வைக்காவ. தோட்டத்து வேலைக்கு போனா கூட இவ்வளவு கஷ்டம் இருக்காது. எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கா? தினமும் சம்பளம் தந்துட்டு தானே இருக்காவே. வீட்டு வேலை பார்த்தா சம்பளம் இல்லைன்னு சொன்னாவளோ. அவி வீட்டில் இருக்கோம், எந்த வேலை சொன்னாலும் செய்யத்தானே செய்யணும். வேலைன்னா எல்லாம் வேலை தான். வா டோப்ப மாட்டேன் போவோம். நீ எழுப்பி போ வாரேன். பேசாம உள்ள கட்டில போய் பட்டு தூங்கிட்டானே. இடுப்புலாம் வலிக்குது. இதை சொன்னா யாருக்கு புரிய போகுது? அஸ்வினே, சித்திக்கு இடுப்புலாம் வலிக்குது அஸ்வினு. இல்ல நெசமாலே எனக்கு இடுப்புலாம் வலிக்குதுல. இல்ல என்ன சொல்லியா? ஐயோ, பேதி எடுப்பா. எத்தனை தடவை என்னை தூக்கி கொண்டு போட்டு கால கையை உடைச்சிருக்கா. இப்போ ஏன் அந்த குறை காலம் இருக்குது நீ பாக்குறியோ? நீ ஒன்னும் தூக்காண்டானா ஊந்து ஊந்து கூட வந்துருவேன். நீ போய் எனக்காக 4 பாத்திரத்தை விளக்கு உட்காந்து. அஸ்வினே வேண்டாம், நான் சொன்ன கேளு. நீ உன்னை இனி தூக்கிட்டு போண்டா, நான் வாரேன் போ. அஸ்வினி இறக்கி விட்டு தொலைல நீ. எந்த இடத்துல கொண்டு போய் உடைக்க போறான்னு தெரியல நீ. இல்ல வாய மூடிட்டா தூக்கிட்டு போல. பாட்டு வேற படிக்க பையனை பாட்டு. ஏ டோப்ப மாட்டேன். என்ன ஆகாயத்துல பயணத்துல வரிய என்ன? பேதி எடுப்பா. இனி தூக்கும் போதே சொன்னி தூக்காதே நீ. ஏற்கனவே நான் கால் உடஞ்சு போய் கிடக்கேன். இனி தூக்கிட்டு பாத்திரத்துக்குள்ள பொட்டியல. டோப்ப மாட்டேன். அப்படியே இரு, நான் விளக்கிறேன். நல்லா விளக்கி தண்ணியில கழுவி காய வச்சிருக்கேன். வாய மூடு நெட்ட குரங்கு. தூக்குறியா நீ? கீழே கொண்டு போட்டுட்டு நிக்க பாத்துக்கிட்டே இருக்கா. விளக்கி காய வைக்கலாம். எலும்பி தோலை டோப்ப மாட்டேன். இல்ல நான் தூக்கும் போது தூக்காதேன்னு சொன்னா இல்லையா? என்னைய தூக்கிட்டு வந்து போடுவேன்னு எனக்கு தெரியும். உன்னையால பல தடவை நான் கீழே விழுந்திருக்கேன். தள்ளி போல நான் எழுப்பி. இல்ல இப்படியெல்லாம் தூக்கிட்டு வந்து போடுவா? நான் உன்னை தூக்க சொல்லி கேட்டனும். பேதி எடுப்பான். என்ன வேலை பார்க்கா? இனி என்னைக்காவது நீ தூக்கி போற, அதுக்கு பேர் தான் இருக்கும் உனக்கு. பாத்திரத்து மேல போட்டு என் மண்டலம் உடஞ்சு போச்சுல. ஏல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? எனக்கு கை காலே கலந்து ஓடினால நீ தூக்கிட்டு போனப்பா சாமி. ஏல அச்சுக்கணும் உங்க பாட்டிட்ட கொடு. உள்ள இறங்கின்னு விளக்க சொல்லு. என்னால விளக்க முடியாது. டோப்ப மாட்டேங்க பாரு. உனக்கு என்ன? சின்ன பையில தூக்கிட்டு விடுன்னு சொல்லியிருக்கேன். உனக்கு அறிவு இருக்கா? நான் தூக்கிட்டு வர சொன்னேன்னு பாத்தியோ? ஆமா, நீ தான் தூக்கிட்டு வர சொல்லியிருக்கா. உனக்கு முதுவலிக்குன்னா என்ன கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர வேண்டியதானே? தூக்கிட்டு வர சொல்லி டமால்னு வந்து பாத்திரத்துக்கு நடுவில் ஒழியா.
அவனால் தூக்க முடியுமா டோப்பா மண்டை விளையாடுற வயசா கிளவி உனக்கு வாயை மூடிட்டு இருந்துரு. நானே சில பல வேதனையோட நின்றுட்டு இருக்கேன். ஆமா உனக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலே வேதனை வந்திருக்கு. உட்கார் பாத்திரத்தை விளக்கு. இது என்ன இவ்வளவு பயண பாத்திரம் இருக்கு? இன்னும் கொஞ்சமா? ஏல அது உங்க பாட்டிட்ட வந்து குடுன்னு சொல்லிட்டேன். சீ, இவ்வளவு பாத்திரத்தை எப்படி விளக்கி தொலைய?